கணிதம் நீ சொல்லப்பா. கண்ணே கண்ணே கண்ணார் மணியே குறுங்குடி சரித்திரமே, கேட்டால் பெருகும் மனையில் தினமும் அஷ்ட ஐஸ்வர்யமே. பறந்து கிடக்கும் பச்சை மலையும் பார்க்கடல் அதற்கிணையே, பரமபதம் காட்டி வைகுந்த வாசல் ஏற்றும் குறுங்குடியே. அப்பா அப்பா குறுங்குடியதனில் அருளும் பெருமாள் யார்? அவரிடம் பக்தி கொண்டதினாலே ஆனந்தம் கொண்டது யார்? குறுங்குடியதனில் கோவில் கொண்டார் ஐந்து பெருமாளே, திருமலை நம்பி எனும் நம் பெருமான் அவர்களில் முதலாளே. நம்பியிடத்தில் நம் ராமானுஜனார் பக்தி கொண்டாரே, அவரது மகிமையை விளக்கிட பெருமாள் சீடர் ஆனாரே. அப்பா அப்பா திருமலை நம்பி சீடரானது ஏன்? ராமானுஜனார் நம் பெருமாளை சீடராக்கி கொண்டதேன்? வடுக நம்பி எனும் ஒரு சீடன் ஆச்சாரிய பக்தியினார் ராமானுஜரின் அருகில் இருந்து சேவை செய்திருந்தார். ஒரு நாள் தனியே ராமானுஜரும் குறுங்குடி வந்திருந்தார். அவரது சீடன் இல்லா குறையை பெருமாள் தீர்த்து வைத்தார். அப்பா அப்பா ராமானுஜரிடம் பெருமாள் எதை பெற்றார்? பெற்றதன் பயனாய் உற்றனம் பெருமான் அவருக்கு எதை தந்தார்? திருநெற்றியிலே திருவன் காப்பு பெருமாள் தான் பெற்றார். ராமானுஜனை உடையோம் என்னும் ஆசிகள் தாம் தந்தார். ஆனந்த சுத்தி ஆச்சாரிய பக்தி என்பதை எடுத்துரைத்தார். அவரை பணிவோம் ஞானம் பெறுவோம், இப்பதம் யார் பெறுவார்? அப்பா அப்பா திருமலை நம்பிய பக்தன் யார்? பக்தனின் பக்தி பலனை கொண்டே புண்ணியம் பெற்றது யார்? திருமலை நம்பின் திருவடியினையை பாடினார் பாடனம்மா. அதனால் பாணன் எனும் நம் பாடுவான் அடைந்தான் சக்தியம்மா. ஒரு நாள் அவனை வழியும் மறித்தான் பிரம்மராட்சசனே. பாணன் சக்தியை பரிசாய் அளித்து கடந்தான் சோதனையே. அப்பா அப்பா தாழ்ந்த குலத்தில் பிறந்தவன் என்பதனால் பாணனை பெருமாள் ஆண்ட அதிசயம் எப்படி கூறப்பா? ஆலயத்துள்ளே அனுமதி இல்லை என்றது ஊர் சனமே. நம்பியை காணாமல் போவேனே என்று அழுதான் திருப்பாணனே. பாணன் காண கொடிமரம் தன்னை விலகச் செய்தாரே. அழகிய நம்பி விழிய
அருள் தந்து பாணனை ஆண்டாரே. அப்பா அப்பா திருமலை நம்பியை பாடிய ஆழ்வார் யார்? அவரது கீர்த்தி அடைந்திடும் நேர்த்தி சொன்ன அடியார் யார்? கலியன் என்னும் திருமங்கையாழ்வார் அருளி செய்தாரே. கலியில் இவரை பிரியேன் என்று திருவரசு கொண்டாரே. பொய்யில்லாத மணவாள முனிவன் வந்து தொழுதாரே. திருமலை நம்பி கீர்த்தி அதனை கீர்த்தனை செய்தாரே. அப்பா அப்பா மழலை செல்வம் இவரிடம் கேட்டது யார்? அவருக்கு மகனாய் நம்பியே பிறந்து எப்படி அருள் செய்தார்? உடைய நங்கை எனும் பக்தாளுக்கு மகனாய் தான் பிறந்தார். நம்மாழ்வாராய் நம்பி பிறந்து பாசுரம் அருளி செய்தார். அவரை தொடர்ந்து சூடி கொடுத்தாள் கோதை ஆண்டாளே. அன்பை கொடுத்து அழகிய நம்பி அவளை ஆண்டாரே. அப்பா அப்பா ஐந்து நம்பி ஆனது யார் யாரோ? அவரை பணிந்தால் எதை நாம் பெறலாம் அவசியம் சொல்வீரே. நின்ற நம்பி இருந்த நம்பி திருப்பார்கடல் நம்பியே. கிடந்த நம்பி இவருடன் நின்றார் திருமலை நம்பிகளே. ஐந்து நம்பிகள் அடிகள் பணிந்தால் அடைவோம் பாக்கியமே. இம்மையிலே ஏழ் பிறவிகளுக்கும் அடைவோம் சௌக்கியமே. அப்பா அப்பா குறுங்குடி மகிமை கேட்டேன் பரவசமே. அற்புதம் கொண்டவர் திருமலை நம்பி என் மனம் அவர் வசமே. முன்னம் செய்த பாவம் தீர்ப்பார் நம்பி திருநம்பியே. கனவில் நனவில் நம்மை காப்பார் நம்பி திருநம்பியே. மலை போல் பாவம் பனியாய் விலகும் மலைதான் சேர்கையிலே. நிலையாய் நிறை செல்வம் நம் வசமாய் என்றும் இருந்திடுமே.